நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தா மறந்துடுது சார் இப்படின்னு உங்கள் குழந்தையும் என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? நம்ம குழந்தைய நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போவாங்க. ஆனால் எக்ஸாம் ஹாலில் போய் ஏதோ ஒரு ஃபியர்னாலேயோ இல்லை போஸ்டீரியர் ஸ்ட்ரெஸ்னாலேயோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக படித்தது எல்லாமே மறந்துருக்கும். அந்த எக்ஸாமில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல விதமாக ஒரு மெமரி பவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த படிப்பு முறையை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றணுங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் அதிகமாக வந்து ப்ராக்டிக்கல் லேர்னிங் நிறைய மீடியம்ஸ் ஆஃப் லேர்னிங் வந்தாச்சு. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம புக்கில் படிக்கிறத நம்ம அப்படியே யூடியூப்பில் ஒரு வீடியோவாக பார்க்கலாம். ஒரு சின்ன ஆக்டிவிட்டியாவோ இல்லை ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாவோ அதை செஞ்சு கூட பார்க்கலாம். ஸோ அப்போ ஒரு கான்செப்ட் அவங்க படிக்கும் போதும் அதை கொஸ்டின் ஆன்சராக படிக்காமல் கான்செப்ட்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தாங்கன்னா அது அவங்களுக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை அவங்க ஞாபகம் வச்சு போய் எக்ஸாமில் எழுத வேண்டிய ஒரு நீடம் உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்னா ஒரு கான்செப்டை வர்சட்டைலாக 4 டொமைனில் அதாவது ஒரு கண்டென்ட்டை கேட்கணும், அதே மாதிரி அந்த கண்டென்ட்டை விஷுவலாக பார்க்கணும், அண்ட் அதுக்கு வந்து ஒரு ரிப்பீட் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸில் வந்து அதை வந்து திரும்ப எழுதி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை அவங்க படிச்சிட்டாங்கன்னா எக்ஸாம் ஹால் இல்லைங்க எத்தனை வருஷம் ஆனாலுமே அவங்களுக்கு அந்த கான்செப்ட் மறக்காது. ஏன்னா இதுதான் அவங்களோட பெர்மனன்ட் மெமரியில் போய் பிரெயினில் இம்ப்ரிண்ட் ஆகி ஸ்டோர் ஆகும். ஆனால் அதுவே நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப எழுதி பார்த்து மனப்பாடம் பண்ணி அந்த ஒரு ஃப்ரேஸை மாற்றாமல் அதே மாதிரி எழுதணும்னு நினச்சோம்னா அது நம்மளோட டெம்பரரி மெமரி தான் இருக்கும். அதை ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்லை ஒரு போஸ்டீரியர் ப்ரெஷர்னாலேயோ இல்லை ஏதாவது ஒரு ஃபியர் கிரியேட் பண்ண சுச்சுவேஷனால் அழிச்சிட முடியும். ஸோ அந்த விஷயம் நமக்கு மறந்து போயிடும். அப்போ அந்த மறதி வரக்கூடாது அப்படின்னா அவங்க அந்த கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும். ஸோ உங்கள் குழந்தைகளை புரிஞ்சு படிக்க என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.